வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பஜாஜ் பல்சர் BS6 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் வந்து போயிட்டே இருக்கும்போது வந்து பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போட்டிருக்காங்க. பெட்ரோல் போட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரியாக ஸ்டார்ட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு வண்டியை டோ பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஷோரூமில் போய் செக் பண்ணுவோம். வண்டியில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஜின் வந்து சீஸ் ஆகி சொல்லியிருக்காங்க. இன்ஜினை பிரித்து ரெடி பண்ணோம், அது செலவாகும் சொன்னதுக்கப்புறம் கஸ்டமர் என்ன பண்ணாங்க, வண்டியை நான் வெளியில் பண்ணி சொல்லி எடுத்துன்னு வந்துட்டாங்க. வண்டி எடுத்து நம்மகிட்ட விட்டுருக்காங்க. நம்ம அந்த வண்டியை செக் பண்ணி பார்த்ததுல ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட். இன்ஜின் சீஸ்லாம் ஆகலை, ஆனால் ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்டாக இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் பல்சர் BS6 150cc. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 41,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. ஆனால் இதுக்குள்ளே இன்ஜின் சீஸ் ஆகிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். ஆனால் வண்டி சரியாக ஸ்டார்ட் ஆகலை. அவ்வளோதான், ஃபயரிங் வந்து சும்மா ஐட்லிங் மட்டும்தான் ஃபயரிங் ஆகுது. ரேஸ் பண்ணால் ரேஸ் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், ப்ளக்கை கழட்டி பார்த்தோம். ப்ளக்கை கழட்டி பார்த்ததில் ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்குது. கார்பன் அடிச்சிருக்கு உள்ள. இன்ஜின் சீஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து இன்ஜின் சீஸ் ஆகலை. போர் நாய்ஸ் எதுவும் வரல. வண்டி ஐட்லிங்கில் தான் இருக்குது. போர் நாய்ஸ் எதுவும் வரல. ஸ்மோக்கும் வந்து பெருசாக வரல. ஏன்னா வண்டி ரேஸ் பண்ணி பார்க்க முடியல. ரேஸ் பண்ணாலே ஆஃப் ஆகுது. ஃபயரிங் ஒழுங்காக ஆகலை. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபியூல் பம்போட ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஏன்னா வந்து ஐட்லிங் ஆடுது, ஆனால் பிக்கப் ஆகணும் போது அதிகமாக ஃபியூல் பம்போட ப்ராப்ளம் சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஃபியூல் பம்போட ப்ரெஷர் செக் பண்ணுறது. ஃபியூல் பம்போட சாக்கெட்டை கழட்டி பார்த்தோம். நம்ம ஃபியூல் பம்போட சாக்கெட்டை பைப்பை கழட்டி பம்பு ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். நான் அப்படி தான் செக் பண்ணேன். ஆனால் ஒரு ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. போடு, ப்ரெஷர்லாம் நல்லா தான் இருக்குது. மறுபடியும் ஆஃப் பண்ண பம்போட ப்ரெஷர்லாம் சூப்பராக இருக்குது. ஆஃப் பண்ண இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் செக் பண்ண இந்த வண்டியில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பங்கில் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது பெட்ரோல் போடுறதுக்கு பதிலாக டீசலை போட்டிருக்காங்க. அதனால தான் வண்டி வந்து ஒழுங்காக ஸ்டார்ட் ஆகலை. ஒயிட் ஸ்மோக் வந்திருக்கு. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், வந்து டீசல் தான் இது. கையில் ஊற்றினோட ஆவி ஆகலை. ஒரு டீசலும் பெட்ரோலும் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு பெட்ரோல் இன்ஜின் எரியும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக் தான் வரும். அந்த ஒயிட் ஸ்மோக்கை வந்து பார்த்துட்டு தான் ஷோரூமில் இது வந்து போர் ப்ராப்ளம், இன்ஜின் பிரித்து வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது இன்ஜினில் ப்ராப்ளம் இல்லை, டீசல் தான் ப்ராப்ளம். இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை. ஃபுல்லாக டேங்கில் இருக்க எல்லா டீசலும் ட்ரைன் பண்ணிட்டு எல்லா டேங்கை வந்து ட்ரை ஆகிட்டு பெட்ரோல் ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணி போட்டணும். போட்டு புதுசாக பெட்ரோல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணாலே போதும், வண்டி பக்கவாக ஸ்டார்ட் ஆகும். எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஏன்னா நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் வண்டியில் டீசல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதால பெருசாக எதுவும் பிரச்சனை வராது இன்ஜினுக்கு. ஆனால் டீசல் இன்ஜினில் நீங்கள் பெட்ரோல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்ஜின் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும். அது காரம் அந்த விட அப்படி தான். நீங்கள் தெரியாதனமாக பெட்ரோல் வண்டி டீசல் போட்டிங்கன்னா ஜஸ்ட் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே ஆஃப் பண்ணிட்டு எல்லா டீசலும் ட்ரைன் பண்ணிட்டு டீசல் ஃபில்டர் தான் பெட்ரோல் ஃபில்டர்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் புதுசாக பெட்ரோல் போட்டு ஸ்டார்ட் பண்ணி வண்டி பக்கவாக ஸ்டார்ட் ஆகும். எதுவும் பிரச்சனை கிடையாது. அதனால் இந்த வண்டியில் தான் பண்ண போகிறோம். நம்ம டீசல் மொத்தம் வெளியே எடுத்துட்டு புதுசாக பெட்ரோல் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி டெலிவரி கொடுத்துட்டு போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சந்தேகம் குறைகள் தவறுதல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.